KN நேருவின் மீது இவர் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார், அதற்கான ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம், இந்த ஆவணங்கள் எல்லாம் 250 பக்கத்துக்கு அறிக்கை தயாரித்து டிஜிபியை நீங்கள் இதற்கு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால் நீதிபதி டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். ஒரு கலெக்டர் மதுரையில திருப்பரங்குன்றத்தில் நடந்த விவகாரத்தை கலெக்டர் ஊரடங்கு உத்தரவு போடுகிறார், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து உத்தரவு போடுகிறார். அப்புறம் எப்படி இந்த நாடு ஒரு குழப்பமான நிலைக்கு நாடு வந்துவிட்டது. குற்றவாளி என்று நீதிமன்றம் ஒரு மனிதனை சிறையில் வைத்திருக்கின்ற போது அந்த மனிதனை மந்திரியாக்குவேன், நீ பதவி பிரமாணம் செய்து வை என்று கலெக்டரை கவர்னரை அழைத்தால் அவன் கவர்னர் மாளிகையில் நடக்க வேண்டிய விழாவை சிறைச்சாலையில் நடத்துவதும் குற்றவாளியை மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் என்னால் முடியாது என்று சொன்னால் கணேசமை பிரையாரிட்டி என்றவரை மந்திரியாக ஆக்கி அவர் மந்திரியாகவே இருந்தார் 1.5 ஆண்டுகள் என்று சொன்னால் கிழித்தறி இந்த அரசியல் சாதனத்தை ஸ்டாலினை வலிமைப்படுத்தியது அண்ணாமலை தான். ஸ்டாலினுக்கு பி டீம் செயல்பட்டது அண்ணாமலை தான். அறிவும் செய்திருக்கலாம், அவுட் ஆஃப் இக்னரன்ஸும் செய்திருக்கலாம். போன பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை இந்தியா திரும்பி பார்க்க வைத்தது 40க்கு 40 இடம். வேற எந்த கட்சியும் முழு இடங்களையும் கைப்பற்ற முடியவில்லை. இவர் பெற்றது காரணம் அண்ணாமலை. போன தடவை அண்ணாமலை செய்த தப்பு. அப்படி என்றால் விஜய் இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் போவது கால சிறந்ததா இருக்குமா இன்றைக்கு இருக்க சூழல்? அதுதான் அரசியல். ஆனால் அவர் போவது போல எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு நெருக்கடி வருகிற போதெல்லாம் பாஜகவுக்கு வருவார் என்ற ஒரு கருத்தை பரப்பி நீதியரசர்கள் நியமனமே என்பது இன்றைக்கு திட்டமிடப்பட்டுள்ள ஒரு கட்சியாளர்களும் நியமிக்கப்பட வேண்டிய நிர்பந்த கட்சியாளர்கள் நியமிப்பது போலதான் நீதிபதிகள் நியமிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீதி எங்கே நம்ம பார்க்க வேண்டிய நிலை சூழல் இருக்கு. அது இப்ப அதனாலதான் அரசு நியமிக்கின்ற நிலை இருந்தால் கட்சி சார்பானவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில தான் அவர்கள் காலேஜியம் என்ற ஒரு அமைப்பை கொண்டு அவர்களுக்குள்ளே நியமித்துக் கொள்கிறார்கள். எனக்கு அது நியமனங்களில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இது போன்ற தீர்ப்புகள் எல்லாம் நாட்டிலே நீதியை சாகடித்துவிடும். தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வரும் ஐயா. இப்போ உங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மெகா கூட்டணி இதே மாதிரியான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு ஹைகோர்ட் KN நேருவின் மீது இவர் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார், அதற்கான ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம், இந்த ஆவணங்கள் எல்லாம் 250 பக்கத்துக்கு அறிக்கை தயாரித்து டிஜிபியை நீங்கள் இதற்கு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால் நீதிபதி டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். ஏனென்றால் அவர் அண்டர் த தம்ப் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், கட்டைவர்களுக்கு கீழே இருக்கிறார். ஆகவே அவரால் செய்ய முடியவில்லை. உடனே வழக்கு தொடுத்தவர் மறுபடியும் நீதிமன்றத்திற்கு போகிறார். நீங்கள் இதற்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்கிறார். வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதற்கு பிறகும் இவர்கள் கேட்கவில்லை. இப்பொழுது அவர் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்புக்கு அங்கே போயிருக்கிறார். இது என்ன, இது ஆண்டு கணக்கில் இதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீதிமன்றத்திற்கு வெட்கமில்லை? இது இவர் மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறேன். உடனே மறுநாளே ஏன் செய்யவில்லை, வாடி டிஜிபி கூட்டணியில் நிறுத்து என்று சொல்வதற்கு நம்மால் முடியவில்லையே. ஒரு கலெக்டர் மதுரையில திருப்பரங்குன்றத்தில் நடந்த விவகாரத்தை கலெக்டர் ஊரடங்கு உத்தரவு போடுகிறார், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து உத்தரவு போடுகிறார். அப்புறம் எப்படி இந்த நாடு ஒரு குழப்பமான நிலைக்கு நாடு வந்துவிட்டது. கடைசி நிலையில் நாடு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இந்தியா முழுவதுமே சரியான நிலைப்பாடு இல்லை. நீதிமன்றங்கள் நாம் நினைத்த அளவுக்கு முனைப்போடு இல்லை. நான் மம்தாவுக்கு எதிராக சொல்லப்பட்ட வங்க தீர்ப்பு 25,000 ஆசிரியர்கள் நிலைப்பாடு, ஹைகோர்ட்ல செந்தில் பாலாஜிக்கு எதிராக இசைவாக சொல்லப்பட்ட தீர்ப்புகள், இதை விட ரொம்ப மோசமானது சொல்லுகிறேன். ஒரு மனிதனை கிரிமினல் குற்றவாளி என்று சிறையிலே கொண்டு போய் வைத்தால், நீதிமன்றம் உத்தரவிட்டு சிறையிலே வைத்தால், அந்த மனிதனை மந்திரியாக்குகிறார் நம்முடைய ஸ்டாலின் என்றால், உலக வரலாற்றிலேயே இது போல ஒரு கிரிமினல் குற்றவாளியை மந்திரியாக்கிய வரலாறு விக்ரமாதித்தன் காலத்தில் இருந்ததா, சோழ பேரரசு காலத்தில் இருந்ததா, மௌரிய பேரரசு காலத்தில் இருந்ததா, விக்டோரியா மகாராணிகள் காலத்தில் இருந்ததா, யார் காலத்தில் இருந்தது, ஜார் ஆட்சி காலத்தில் இருந்ததா? குற்றவாளி என்று நீதிமன்றம் ஒரு மனிதனை சிறையில் வைத்திருக்கின்ற போது அந்த மனிதனை மந்திரியாக்குவேன், நீ பதவி பிரமாணம் செய்து வை
என்று கவர்னரை அழைத்தால் அவன் கவர்னர் மாளிகையில் நடக்க வேண்டிய விழாவை சிறைச்சாலையிலே நடத்துவதும் குற்றவாளியை மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் என்னால் முடியாது என்று சொன்னால் தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று அவரை மந்திரியாக ஆக்கி அவர் மந்திரியாகவே இருந்தார் 1.5 ஆண்டுகள் என்று சொன்னால் கிழித்தறி இந்த அரசியல் சாசனத்தை கிழித்தறி. இட் இஸ் நாட் வர்த். இல்ல இந்த இந்த விஷயங்களை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ற இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 2 திராவிட கட்சிகளும் இது ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காங்க. முதலமைச்சராக இருப்பவரே பல்வேறு விசாரணைகள் வச்சு தண்டனை விடுகிறார். எது வேண்டுமானாலும் இருந்தாலும் உலகத்துல ஒரு கிரிமினல் குற்றவாளியை மந்திரியாக்குன்ற அளவோ என்ன வேற வழக்கு பதிவு செய்ய மறுக்கின்ற அளவோ இந்த இந்த இதுல நேரு வழக்கில் எவ்வளவு கடும் மோசம் இது. இதற்கு முன்னால் மற்ற கட்சிகளும் ஆண்டிருக்கின்றன. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சாலை போடுவார்கள், அப்புறம் ஒரு 6 அங்குலம் கல் பரப்ப வேண்டும் என்றால் 3 அங்குலம் பரப்பி விட்டு 3 அங்குலத்துக்குள்ள காசை எடுத்துக்கொள்வார்கள். என்ன புரிகிறதா உங்களுக்கு? இல்லை என்றால் கான்ட்ராக்டருடைய லாபத்தில் எனக்கு ஒரு 50% தந்து விட்டு வைப்பார்கள். ஆனால் 10 அடி அகலத்திற்கு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையே போடப்படவில்லை. இதை விஜிலன்ஸ் கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்ய என்று சொன்னால் டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். இன்றைக்கு வரையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. சீஃப் இன்ஜினியர் செக் கொடுத்திருக்கிறார்கள். 40 அடி அகலமும் போடப்பட்டது என்று. 30 அடி தான் போடப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. வா பார்க்கலாம், சாலை அவ்வளவுதானே இருக்கிறது, வா பார்க்கலாம். நீதிபதி போ பார், ஒரு பார்வையிடு. பார்வையிட்டு விட்டு சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் அவன் இவன் எல்லாத்தையும் சுயமோட்ட வழக்காக எடுத்துக்கொண்டு அவனை உள்ளே வைக்க நம்முடைய நீதிமன்றத்தால் முடியவில்லை என்று சொன்னால் எனக்கு இந்த நீதி அமைப்பு மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது என்றுதான் நான் சொல்வேன். இப்பொழுது 2026 தேர்தல்களில் இதில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு புதிய சக்திக்கான வாய்ப்பு தளம் உருவாகுமா இல்லது வாய்ப்பு உருவாகும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, காங்கிரசும் இருந்தது, காமராஜரும் இருந்தார். காங்கிரஸ் என்பது இந்திரா காங்கிரஸ் பேருக்கு இருந்தது. காமராஜர் உயிரோட்டம் உள்ள கட்சியை வைத்திருந்தார். திமுக இருந்தது. எம்ஜிஆர் உள்ளே வந்தார். 4வது மனிதனாக உள்ளே வருகிறார். இப்பொழுது இருக்கிற இந்த 4 சக்திகள் சீமானுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதையும் வைத்துக் கொள்ளுங்கள். 4 அமைப்புக்குள் வருவது போல எம்ஜிஆர் வருகிறார். வந்து முதல்ல இடைத்தேர்தலில் நிற்கிறார், பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறார். தன்னுடைய வாக்கு வங்கி 51%, 3 பேரும் சேர்ந்து 49% என்று முடிவு கட்டுகிறார். 2வது இடத்துக்கு காமராஜர் வருகிறார். 3வது இடத்திற்கு கருணாநிதி போகிறார். கருணாநிதி வாழ்நாளில் 2 தடவை 3வது இடத்திற்கு போனார். ஒரு முறை எம்ஜிஆரால் 3வது இடத்துக்கு அனுப்பப்பட்டார், இன்னொரு முறை விஜயகாந்தால் 3வது இடத்துக்கு அனுப்பப்பட்டார். எதிர்கட்சியா இவர் வர வேண்டிய 3வது இடத்திற்கு அனுப்பப்பட்ட மனிதர் மீண்டும் முதலிடத்திற்கு உயிர்ப்பித்துக் கொண்டு வருகிறார். அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள குறைகள், பிற கட்சி தலைவர்களுடைய குறைபாடுகள், இவற்றின் காரணமாகத்தான் இது நடக்கிறது. அவர் மெய்ப்பித்து அரசியலில் முதலிடத்திற்கு வந்து விட்டார். நீ இந்த திண்டிவனத்தில் நிற்க வேண்டியதானே, வேற இடத்தில் நிற்க வேண்டியதானே. இந்த விஜய் 3வது சக்தியாக வருகிறார் என்றால் சீமானுடைய வாக்கு வரம்புக்கு உட்பட்டது என்று தெரிகிறது. 2%, 3% இருந்தது. விஜயகாந்த் இறந்த பிறகு அவருக்கு 8% வந்தது. 8% பெரிய சதவீதம் தான். ஏனென்றால் காங்கிரசிலிருந்து எல்லாமே 5% வாக்குகள் வைத்திருக்கிற போது இவர் 8% வாக்கை அடைந்தார் என்றால் இதுதான் உச்சகட்ட வாக்கு. ஆனால் இன்றைக்கு திமுக போன்றவர்கள் 4.45% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். 4%. ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல, இதை முதல்ல சொல்றேன். ஆகவே இந்த 4 முனை போட்டியில் எம்ஜிஆர் முதலிடத்திற்கு வந்தார், காங்கிரஸ் 2வது இடத்திற்கு வந்தது, கருணாநிதி 3வது இடத்துக்கு போயிட்டார். அப்படியே தள்ளப்பட்டிருப்பார், அது நடக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அதற்கு பிறகு தொடர்ந்து 14 ஆண்டுகள் வரை வனவாசத்திற்கு அனுப்பினார். அதுபோல விஜயினுடைய வருகை ஒரு பெரிய அழுத்தத்தை, தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த கட்சியோடு தொடர்ந்து வந்தார். அவர் அந்த கட்சியை வளர்த்தவர். அவர் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை வளர்த்தவரும், திராவிடம் என்ற சொல்லை கொங்கம்பட்டி வரையிலும் கொண்டு போனவரும் அவர்தான். 5ஆமை திராவிடர் உடமையடா என்று சொல், யார் திராவிடரோ நாம் தான் திராவிடரா என்ற கருத்து கொங்கம்பட்டியில் இருக்கிறவனுக்கு, விவசாயிக்கு தெரிந்தது. ஆட்சியில் இருந்தார், அனுபவத்தை வைத்துக்கொண்டு, அதிகாரிகளை வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக ஆண்டார். அந்த கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டதிலே அதிக காலம் ஆண்ட கட்சி. எம்ஜிஆர் அதில் வெற்றிகரமாக வாழ்நாள் முடிகின்ற காலம் வரையிலும் தான் நோயாளியாக அமெரிக்காவில் இருந்து கொண்டு, அயல் மண்ணில் இருந்து கொண்டு, அவர் உயிரோடு இல்லை என்று கருணாநிதியால் பரப்பப்பட்ட பொய்களுக்கு இடையே அவர் வெற்றி பெற்றார்.
அப்படியானால் இந்த மக்கள் எவ்வளோ நேசித்திருக்கோம். நீ என்ன வைத்திருந்த? நான் பஸ் உனக்கு கன்னியாகுமரி வரல சும்மா போகலாம்னா எத்தனை ஆயிரம் 19,000 பஸ்ஸுகளும் காசு இல்லாமல் சும்மா ஓடினால் இந்த கவர்மெண்ட் எத்தனை நாளைக்கு தாங்கும் என்ற அறிவு கூட இல்லாமல் தானே நீ இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்குற. ம் ஏதாவது வேண்டாமா? சும்மா பெண்களுக்கு நான் தான் என்று நீ உன்னுடைய குடும்பத்தையே ஒழுங்காக வைத்துக் கொள்ளவில்லையே. பார்ப்பார்கள். நீங்களும் நானும் தவறு செய்வது என்பது வேறு. ஆனால் நாடாளுகிற மனிதன் தவறு செய்கின்ற போது அவர் சொல்வார்கள், எம்ஜிஆர் இன்னொரு மனைவி பிஎன் ஜானகி மனைவியாக இருந்தால் எல்லாம் சொல்வார்கள். ஆனா பொது இடத்திற்கோ பொது சந்தையிலோ அந்த விஷயங்கள் பேசப்படாத அளவுக்கு தங்களை தற்காத்துக் கொண்டு கொண்டார்கள். அந்த மாதிரியான நடைமுறைகள் இருந்தார்களே, எம்ஜிஆர் கலைஞராக இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருடும் இந்த பிழை இருந்தது, மாசேதுங்களிடமும் இந்த பிழை இருந்தது, கருணாநிதியிடம் இருந்தபோது ரொம்ப கொடூரமாக, ஏனென்றால் ஏமாற்றுவார். என்னுடைய மகளின் தாய் இதெல்லாம் என்ன பேச சட்டப்பேரவை முதலில் குற்றத்தை ஒரு மனிதன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த குற்றத்தை களைய முயற்சி செய்ய வேண்டும், அல்லது அதற்கு மேலாக இருக்க வேண்டும். நேருவினுடைய தியாகம், அவருடைய படிப்பு, நாடாண்ட விதம், இளமை பூராவையும் பொசிக்கு கொண்ட காரணத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விஜயும் பொது மேடையில யார் பேசப்படுகிறாரோ, பேசும் பொருளாக இருக்கிறதோ அதே நடிகையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதன் மூலமா அதை நியாயப்படுத்த பார்க்கிற பார்வை எப்படி? நியாயப்படுத்துறது மாதிரி ஒரு கொடூரமான மனம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நாளும் எந்த தலைவர்களும் கூட்டியாந்து பொது மேடையில் வைத்து நியாயப்படுத்துவதில்லை. இல்ல பொது மேடையில பேசும்போது இப்படி பேசுறாங்க, ஐயா நான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன், அரணாக இருப்பேன், பெண்களுக்கு இது செய்வேன், தாய் மாமன் என்ற ஒருவன திட்டத்தை கொண்டு வருவேன் எல்லாம் திட்டங்கள் பெயரெல்லாம் வைத்து விட்டு இது தன்னுடைய மனைவி விவகாரம் குறித்து பேசுகிற போது சொன்ன அது விட்டுத்தள்ள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பெரிய விஷயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அது என்ன மாதிரியான இது வந்து பேசும் பொருளா இல்லைன்ற மாதிரி ஒரு இது அப்படின்ற மாதிரியான சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பெண்கள் நம்புவார்கள்? நீங்கள் எப்படி பெண்களுக்கான குடும்ப அமைப்பின் மீது நம்முடைய பெண்கள் பற்று கொண்டவர்கள். ஆகவே ஒவ்வொரு பெண்ணும் என்ன நினைப்பாள் என்றால், பகிரங்கமாக நான் இதை செய்கிறேன், இது ஒரு பொருட்டு இல்லை, இது ஒரு பெரிய செய்தி இல்லை. ஐயா, உங்க பார்வையில விஜய் அரசியல் பிரவேசம் வந்ததற்கு காலகட்டத்திற்கும் இப்பொழுது இந்த சர்ச்சைக்குள் வரும்போது அவருக்கான டேமேஜ் உடைஞ்சிருக்குன்னு பார்க்க முடியுது. ஆமா, ஒரு பெண்ணும் ஓட்டு போட மாட்டார். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையே அச்சுறுத்தலுக்குள்ளானதாக நினைப்பாள். இதுதான் உலகத்தின் போக்கு என்று நாடாளுகிற மனிதன் இதை பகிரங்கமாக தெரிவிக்கின்ற போது எல்லாரும் மூடி மறைத்து சொல்ல முடியாமல் சொல்லி என்னென்னவோ செய்தார்கள். ஆகவே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டார்கள். நிச்சயம் மத்தாய் தான் ஜவஹர்லால் நேருவை பற்றிய செய்தியை வெளியிடுகிறாரே தவிர, நேரு நான் எனக்கு பெண்டாட்டி இல்லை, நான் வைத்துக் கொண்டால் உனக்கு என்ன அப்படின்றதெல்லாம் கேட்பதில்லை. அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். குற்ற உணர்ச்சியோடு மனிதர்களிடம் பலவீனம் காரணமாக ஒரு 10% 5% இருந்தால் 90% நன்மை கருதி அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வது உலகத்தினுடைய இயல்பு. நீ இதை ரொம்ப பகிரங்கப்படுத்துவதும் பிறகு நியாயப்படுத்துவதும் இது என்ன? இது அது ரொம்ப இது நியாயப்படுத்தப்பட்டு ஏற்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடை குலைந்துவிடும், குடும்ப அமைப்புகளை குலைந்துவிடும். இதை ஒவ்வொரு பெண்ணும் அச்சமாக நினைப்பாள். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நாட்டை ஆளுகிறவர் இதை செய்வதை பார்த்து நம்முடைய வீட்டுக்காரனை இதை செய்தால் என்ன செய்வது என்று அஞ்சுவாள். நிச்சயம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஒரு தலைவன் என்றவனே இப்படி ஒரு அடையாளப்படுத்துகிற தவறான முன்னுதாரணம். நியாயப்படுத்த முனைவதுதான் இதில் கொடுமையானது. நீ வைத்துக் கொள்வதை விட அதை நியாயப்படுத்த நினைக்கிறாய். இது ஒரு பெரிய பொருட்களை விட நான் பார்த்துக் கொள்கிறேன், இது பெரிய விஷயம் இல்லை என்று சொல்வதுதான் ரொம்ப கொடுமையானது. ஐயா, உங்களை போன்றவர்கள் நீண்ட அரசியல் களத்தை பார்த்தவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் அண்ணாவின் கொள்கைகள், பெரியாரின் சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்வதற்கு முனைப்பு வந்த நிலைகள் மாறி இன்றைக்கு பீகாரிலிருந்து ஆலோசனை கூட்டிட்டு வந்து பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் எல்லாம் வச்சு ஆலோசனை செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து விட்டது என்றால் அவருடைய கொள்கை பிடிப்பிலிருந்து மாறிவிட்டதனுடைய வெளிப்பாடாக. ஆமா, தலைவர்களுடைய அறிவுத்தரம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனாலதான் பிரசாந்த் கிஷோர்கள் வருகிறார்கள், ஜான ஆரோக்கியசாமி போன்ற முட்டாள்கள் எல்லாம் யோசனை சொல்லுகிறவர்களாக மாறுகிறார்கள். பாமகவை முதலமைச்சராக்கி விட்டார் அவர் அன்புமணியை, இப்பொழுது இவரை ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். ஆனா இவராது கேட்க வேண்டும். ஏற்கனவே யாரே நீ என்ன ஒரு இன்ஜினியரிடம் கேட்போம், எந்தெந்த கட்டிடங்கள் கட்டி அனுபவம் இருக்கிறதா, உடனே இந்த வீட்டை கட்டினா அந்த வீட்டை கட்டினேன் என்று சொல்லுவான். அப்படின்னாலும் சரி, அந்த வீடு சரி, ஒன்றுமே இல்லை, எந்த வீட்டை கட்டினா அந்த வீடை கட்டினா அந்த வீடு என்ன ஆனது? அந்த முதலமைச்சர் ஆகிவிட்டாரா அன்புமணி? இல்ல, அதோட அவருடைய அரசியலே அழிந்து விட்டது. அப்புறம் என்ன? இது கூட கேட்க தெரியாத மனிதர்கள் தானே அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 4 முனை போட்டி களத்துல திமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி வச்சிருக்கு, அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கு. மறைமுகமாக சில மிரட்டல்களை என்டிஏ கூட்டணி துண்டும் வைத்துக் கொண்டிருக்கு. அதிமுக வந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்பதான நிலைப்பாடில் பயணிக்கிறதா என்பதான விமர்சனம் பேசப்படுது. எப்படி பார்க்கிறீங்களா? அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கருத்து பாஜகவுக்குள்ள ஒரே வலிமை அதனுடைய கையில
மத்திய அரசாங்கம் இருப்பது. இந்த வலிமையை வைத்துக்கொண்டு எடப்பாடியை மிரட்டி பார்க்கிற துணியை கையாளுகிறார் என்று அவரை எடுத்துக்கொள்ளலாமா? மிரட்டுகிறார்கள், மிரட்டவில்லை என்பது வேறு. எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று எடப்பாடியை தேடி அமித்ஷா வர வேண்டியது இருந்தது. ம். அண்ணாமலை ஒரு தவறான அரசியலை அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அப்படிதான் வந்து பேசி வந்து காத்திருந்து போயஸ் கார்டன் காத்திருந்த காலங்கள். அண்ணாமலை ஒரு தவறான அரசியலை பாராளுமன்றத்தில் நடத்தி 40க்கு 40 திமுக வெற்றி பெற காரணமாகிவிட்டார். அப்பொழுது அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், பாஜகவை வளர்ப்பதற்கு அதல்ல வழி. நீங்கள் எதிரி திமுக, அவனை வீழ்த்தி விட்டு பிறகு நமக்குள் ஒரு தோழமைக்கான உணர்வு வெளிப்படுத்துவது. பிறகு நீ முதலா நான் முதலா என்று பார்த்தால் அது நியாயம். ஒரு கொடிய அரக்கன் ஆட்சியில் இருக்கிற போது நீ அதிமுகவை வீழ்த்தி, இதே தான் விஜயும் செய்கிறார் என்று அவருக்கு யோசனை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். 2வது இடத்திற்கு நாம் வர வேண்டும், முதலிடத்திற்கு வருவதை பார்க்கலாம் என்று இந்த அவருக்கு யோசனை சொல்லுகிற புத்தி இல்லாத ஆள் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். திமுக மறுபடியும் வந்து உட்கார்ந்து விட்டால் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவாய். 1. 2வது இடத்துக்கு நீ வருவது என்பது இயலக்கூடிய ஒன்று இல்லை. அதற்கான கட்டுமானம் இல்லை, அதுக்கான கொள்கைகளே இல்லை. நீ வாயை திறந்தால் உலகிறாயே தவிர என்ன சும்மா என்ன ப்ரோ இது பாசிசம், இது பாயாசம் என்று சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் வாக்குகளை பெற்று தருவதற்கு உதவாது. பொம்பளைக்கு பஸ் விட்டான், ஆம்பளைக்கு விடுறேங்கிறேன். நம்ம அவ்வளவு பேர் விடுவோம், நாடு பூரா. இதெல்லாம் அரசியல், அதெல்லாம் நம்ப மாட்டாரு. இவன் சும்மா வாயால் அளக்கிறான் என்று நினைப்பார்களே தவிர அப்படி நினைக்க மாட்டார்கள். ஆக நீ வரவும் முடியாது. இது இந்த ஐயர் செத்து புஷ்கரணியும் கெடுத்தது போல என்று சொல்வார்கள். அவனும் செத்தான், அந்த குடிக்கிற குளமும் கெட்டு போச்சு. அதுபோல இவர் கடைசியில அழிய போகிறார். கடைசியில இந்த மறுபடியும் இந்த அண்ணாமலை செய்த தவறை பாராளுமன்றத்தில் 10 இடம் அதிமுக வந்திருக்கும், 3 இடம் பாமக வந்திருக்கும். அண்ணாமலை 1 இடத்துல வந்திருக்கலாம். அதை கெடுத்து உன்னை 2வதாக இருக்கிற உன்னை தள்ளி நான் அந்த இடத்திற்கு வருவேன், பிறகு அதிமுகவை அளிப்பேன் என்பது தப்பான அணுகுமுறை. முதலிற்கு போனே எல்லாரும் சேர்ந்து அதிமுகவோடு சேர்ந்து அழித்து விட்டு பிறகு அதிமுகவுக்கும் எனக்கும் 1வது 2வது இடத்திற்கு பேசிக்கொள்வதுதான் நியாயமான. அம்மையார் ஜெயலலிதா பண்ற அறியாமை கலந்த அரசியலை அண்ணாமலை நடத்தி இன்றைக்கும் அவர் வார் ரூம் வைத்துக் கொள்கிறார். அவர் பேசுவதெல்லாம் மூச்சு விட்டால் இதை எடுத்து பேசுவதற்கு 100 பேர் வைத்திருக்கார். பணம் எப்படியோ பாஜகவிடம் இருந்தோ அல்லது முதலாளியிடம் இருந்தோ அண்ணாமலைக்கு வருகிறது. அதனால செலவு செய்ய முடிகிறது. இந்த வார் ரூமை வைத்துக் கொண்டு இவரை தினமும் அவர் முன்னிறுத்திக் கொள்கிறார். அது அரசியல் இல்லை. இதனுடைய விளைவாக தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்டாலினை வலிமைப்படுத்தியது அண்ணாமலை தான். ஸ்டாலினுக்கு பி டீம் செயல்பட்டது அண்ணாமலை தான். அறிந்தும் செய்திருக்கலாம், அவுட் ஆஃப் இக்னரன்ஸும் செய்திருக்கலாம், அது தெரியாது எனக்கு. ஆனால் போன பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை இந்தியா திரும்பி பார்க்க வைத்தது 40க்கு 40 இடம். வேற எந்த கட்சியும் முழு இடங்களையும் கைப்பற்ற முடியவில்லை. இவர் பெற்றது காரணம் அண்ணாமலை, அது ஸ்டாலின் இல்லை. இந்த தப்பை மறுபடியும் இப்பொழுது விஜய் செய்வார். போன தடவை அண்ணாமலை செய்த தப்பை அப்படியானால் விஜய் வந்து இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் போவது கால சிறந்ததா இருக்குமா இன்றைக்கு இருக்க சூழல்? அதுதான் அரசியல். ஆனால் அவர் போவது போல எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு நெருக்கடி வருகிற போதெல்லாம் பாஜகவுக்கு வருவார் என்ற ஒரு கருத்தை பரப்பி விடுவார்.